ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்ப்போம். அதாவது என்னென்னா, ஒரு இடியம் இருக்குது இங்கிலீஷில். அது என்னென்னா பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ் அப்படின்னு. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்க. பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ் அப்படின்னா, கடுகு போன இடம் தெரியும், காடு போன இடம் தெரியாது. கடுகுங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு பொருள் இல்லைங்களா? ஆனா அது மேல நம்ம வந்து ரொம்ப கவனம் எடுத்து அதை நம்ம வந்து வாட்ச்ஃபுல்லா இருப்போம், கவனிச்சுட்டு இருப்போம். ஆனா காடு போன இடம் தெரியாது. காடுங்கிறது பெரிய ஒரு கடுகை விட ஒப்பிடும்போது காடுங்கிறது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு இல்லையா? அது போன இடம் தெரியாது. இதை எப்படி நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா, என்ன மீனிங்ல பயன்படுத்தணும் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம காய்கறி கடைக்கு போகிறோம், அங்கே போய் காய்கறிகள் வாங்குகிறோம். சாதாரண ஒரு விவசாயி வந்து விற்கிற இடத்துல போயிட்டு 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் நம்ம பார்கெயின் பண்ணுவோம், பயங்கரமாக பார்கெயின் பண்ணுவோம். என்னங்க இவ்வளோ விலை அதிகமாக சொல்கிறீங்க, ஒரு மல்லிக்கட்டு 20 ரூபாய்ங்களா, 25 ரூபாய்ங்களா, 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்கெயின் பண்ணுவோம். ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து விற்கிறாங்க. ஆனால் அதை பற்றி நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பயங்கரமாக பண்ணுவோம். ஆனால் பாருங்கள், நம்ம ஏடிஎம் யூஸ் பண்ணுறோம். ஏடிஎம் யூஸ் பண்ணால் ஒரு மாதத்துக்கு தடவை யூஸ் பண்ணால் ஒரு கமிஷன், ஒரு இது போகும், ஒரு டேக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி சில பேங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, திடீர்னு 300 பிடிச்சிக்குவாங்க. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு கேட்டால் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நம்ம பார்கெயின் பண்ணுறோமா, பேங்க்கு போய் ஏங்க இவ்வளோ பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கெயின் ஒருத்தர்கிட்ட இந்த 300 ரூபா அப்படி எடுக்கிறாங்கன்னா எத்தனை உள்ள கஸ்டமர்ஸ் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பேங்க்ல இருக்கிறவங்க எத்தனை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். வேலை செய்கிற இடங்கள்ல கூட பாருங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து கவனம் எடுத்துக்குவோம், ஆனால் பெரிய விஷயங்கள்ல கோட்டை விட்டுருவோம். இது இந்த போக்கிரி படத்தோட காமெடி மாதிரி தான். ஏண்டா பாடி சோடா எல்லாமே பண்ணியே கடைசியில் மண்டையில் இருக்கிற கொண்டையை விட்டியடா அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இதோடைய மீனிங். கடுகு போன இடம் தெரியும், காடு போன இடம் தெரியாது. அதுதான் பென்னி வைஸ் பவுண்ட் ஃபூலிஷ். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்ல வந்துட்டேன், என்னன்னா பென்னி அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் கரன்சி. அதோடைய பென்னிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் மணி. ஓகேங்களா? பவுண்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய, இப்போ நம்ம தமிழ்ல பைசா அப்படின்னு சொல்றோம். பென்னிங்கிறது பைசா மாதிரி, பவுண்ட்னா ரூபாய் மாதிரி. பைசா பெருசா, ரூபாய் பெருசா? ரூபாய் தான் பெருசு. சின்ன வயசுல நாமெல்லாம் எங்களுடைய 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல சாப்பிட்ருக்கோம் பென்னி பெப்சி அப்படின்னு. எங்களுக்கு அப்போ அந்த மீனிங் தெரியல, பென்னி பெப்சினா என்னடா அப்படின்னு. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு இப்படி ஒரு பாக்கெட்ல கிடைக்கும், பென்னி பெப்சி சின்ன பாக்கெட்டு. பென்னினா சிறுசு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பெப்சி வாங்கி குடிக்கிறோம், இந்த ஸ்ப்ரைட்டு 7up இதெல்லாம் வாங்கினா பெரிய பாட்டிலில் வாங்குவோம், எல்லாம் 70 rupees 100 rupees அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் பென்னி பெப்சிங்கிறது 10 ரூபா 20 ரூபாய்க்கு நாங்களாம் சின்ன வயசுல சாப்பிட்ருக்கோம். எனக்கு அப்போ அந்த மீனிங் தெரியாது. பென்னினா ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.